இந்த 2026 எலெக்ஷனை பத்தி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை திறந்தீங்க அப்படின்னா, அதாவது முக்கியமான ஊடகங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சோசியல் மீடியா, யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அங்க போனீங்கன்னா அங்க ஒரு விதமான கருத்து கணிப்புகளை வந்து வெளியிட்டு இவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டுமே வந்து கான்ட்ராஸ்டா இருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் என்னதான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1, நான் ரொம்ப நியூட்ரலா வந்து பேச போறேன். அதாவது நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட். இந்த டேட்டாவை வச்சுட்டு நாளைக்கு நடக்க போகிற ப்ரெடிக்ஷனையும் அன்சர்டனிட்டியை பிரேக் பண்றது தான் என்னோட வேலை. ஸோ எனக்கு அரசியல் பத்தின ஒரு பெரிய புரிதல் இல்லைனாலும் அங்கே வச்சிருக்க நம்பர்ஸை வச்சு நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல போறேன். பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்க எந்த கட்சிக்கு சப்போர்ட்டரா இருந்தாலுமே பாருங்க, உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பண்ண சம்பாதிக்கிற எத்தனையோ பெருமை நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த 2026 எலெக்ஷன் ஏன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ப்படுது, அதாவது என்னைக்குமே இல்லாத அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஏன் போட்டி போடுறாங்க அப்படின்னா, இந்த வாட்டி தான் ஓட்டர்ஸ் இல்லாம டிசைடர்ஸ் அதிகமா இருக்காங்க. அதாவது 18 வயசுல இருந்து 40 வயசு இருக்கு தெரியுமா ஓட்டு, இவங்களோட வாக்கு சதவீதம் தான் அதிகம் இந்த எலெக்ஷன்ல. அதே மாதிரி 50ல இருந்து 70 80 பிளஸ் இருக்காங்க தெரியுமா, இவங்களோட வாக்கு சதவீதம் கம்மி இந்த இடத்துல. ஸோ இவங்க எல்லாருமே, அதாவது 50 வயசுக்கு மேல இருக்கவங்கள ஓட்டர்ஸ், 18ல இருந்து 40 வயசு வரைக்கும் யாரெல்லாம் ஓட்டு போட போறாங்களோ அவங்க எல்லாம் வந்து டிசைடர்ஸ். அவங்க யார் மெஜாரிட்டியோ அவங்க ஜெயிக்க போறாங்க. இது வந்து நிரசனமான உண்மை. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். மீடியா இருக்கு தெரியுமா, அது சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும், ஊடகங்களா இருக்கட்டும், அங்க வர கருத்து கணிப்பு எல்லாமே ஆடு. என்னடா எப்படி சொல்ற அப்படின்னா, ஆஸ் அ டேட்டா அனலிஸ்டா ஒரு விஷயத்த நம்ம எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாஸ்ட் டேட்டா வேணும். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை வச்சுதான் இப்போ நடக்கிற விஷயத்த நம்மளால வந்து யூகிக்க முடியும். சரிங்களா? நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு மலை பிரதேசம் இருக்கு, அது கீழே இருக்க தட்டுக்கள் நவுறுது, அதனால நிலநடுக்க வருது. சரிங்களா? அதோட மோஷன் நம்ம கேப்சர் பண்ணி காலப்போக்கில் எப்படி இருக்கலாம்னு சொல்ல முடியும். அதுக்கு நமக்கு என்ன வேணும், இது முன்னாடி எப்படி வந்துட்டு நவுந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரி, சுனாமி வந்துட்டு எப்படி வருதுன்னு ப்ரெடிக்ட் பண்றோம். இதே தட்டுக்கள் வந்து அந்த பக்கம் நவுறப்போ அலைகள் பெருசா வருமா, இதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி இப்படி ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தேவைப்படும். ரைட்டா? இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இந்த எலெக்ஷன்ல கிடையாது. என்னடா எப்படி சொல்ற அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம கிட்ட வந்து 2 பார்ட்டிஸ் தான் வெயிட்டா இருந்தாங்க. அதாவது நீங்க உலகளாவிய அரசியல் பாத்தீங்க அப்படின்னா ரைட் விங் லெஃப்ட் விங்னு சொல்லி 2 பார்ட்டி இருக்கும். டெமோக்ரஸி, ரிப்பப்ளிக் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விங் மட்டும் தான். சரிங்களா? ஒண்ணு இவங்க வருவாங்க, இல்லைன்னா இவங்க வருவாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இப்படி நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு 5ல இருந்து 10 எலெக்ஷனுக்கான டேட்டா இருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் பாஸ்ட் ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னா 1900ல இருந்து 2021 வரைக்கும் நம்ம கிட்ட வந்துட்டு எம்பி எலெக்ஷனா இருக்கட்டும், எம்எல்ஏ எலெக்ஷனா இருக்கட்டும், இதோட 2க்கான நம்ம கிட்ட டேட்டாஸ் இருக்கு. அதாவது இந்த வருஷம் இவங்க வந்தாங்க, போன வருஷம் வந்துட்டு 2 டைம் இவங்க தான் வந்தாங்க அப்படின்றதுக்கான டேட்டா இருக்கு. ஆனா இந்த வாட்டி டேட்டா இல்லை. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வாட்டி கருத்து கணிப்புக்கான டேட்டாஸ் எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். அதே மாதிரி ஒரு அனலிட்டிக், ஓகே, ஒரு பொதுமக்களா நீங்க ஒரு அனலிட்டிக்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்றேன். அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீடியா வந்துட்டு இவங்க ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்க அதை ப்ரெடிக்ட் பண்ணல, அதை அவங்க யூகிக்கல. அதாவது இது சென்ட்ரல்ல இருக்க அன்சர்டனிட்டியை தான் அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த வேர்டு உங்களுக்கு புதுசா இருக்கலாம். அன்சர்டனிட்டி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சேஃபா போயிடுவீங்கன்னு நம்பிக்கை இருந்தாலும், எங்களை மாதிரி அனலிட்டிக்ஸோட வேலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க குழி இருக்குப்பா, இங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்குப்பா, இங்க டர்னிங் இருக்குப்பா, இது ஆக்சிடென்ட் ஜோனுப்பான்னு சொல்லிட்டு நீங்க சேஃபா போறதுக்கான வழியை என்னன்னு காமிச்சு கொடுக்கறது தான் அன்சர்டனிட்டி பிரேக்கிங். அதாவது என்னால எதிர்காலத்தை யூகிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா போற இடம் சேஃபான்றது சொல்றது தான் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ். சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் ப்ரெடிக்ஷன்ன்ற வார்த்தையை வந்து அனலிட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அது ப்ரெடிக்ஷன் கிடையாது, பிரேக்கிங் த அன்சர்டனிட்டி. அதாவது ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு இந்த வேர்டு ரொம்ப புரியும். இப்போ நம்ம பாஸ்ட் டேட்டா இல்லாததுனால இப்போ நடக்க போற அனலிட்டிக், அதாவது கருத்து கண்டிப்பா நம்ம நம்புறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ லாஜிக் இங்க வந்துட்டு இல்ல, அது இல்லை அப்படின்னதுக்கும் 100க்கு 40 மார்க் தான் கொடுக்க முடியும் அந்த லாஜிக்கல் டேட்டாக்கு. அப்போ மீதி 60% ஒரு முடிவு யார் எடுக்க போறான்னு பாத்தீங்க அப்படின்னா, எமோஷனல் அனாலிசிஸ் வரப்போகுது. அதாவது மக்கள் உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரியான எலெக்ஷனா இது இருக்குன்றது உறுதி. அது மாதிரி ஒரு டேட்டா அனலிஸ்டா எனக்கு தேவையான டேட்டா எப்படி இருக்கணும்ன்றது நான் சொல்லிடுறேன். ஒன்று 1ஆ இருக்கணும், இல்லை 0வா இருக்கணும். அதாவது ஒன்று ஃபால்ஸா இருக்கணும், ட்ரூவா இருக்கணும், இல்லை தேவையான நம்பர்ஸ் எனக்கு வந்து இருக்கணும். ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்கு பாத்தீங்க அப்படின்னா 1/2 இருக்கு. சரிங்களா? இப்போ இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சரிங்களா? எப்போல்லாம் வந்துட்டு 100க்கு 60% மார்க் வந்து எமோஷனலுக்கு மாறுதோ, அனலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மாறுதோ, அங்க லாஜிக்கல் டேட்டான்னு சொல்லப்படுறது டெத் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாஜிக்கலை பொறுத்த வரைக்கும் 2 ரிப்போர்ட் இருக்கு. ஒன்று டெத் ரிப்போர்ட், இன்னும் போஸ்ட் மார்டம் ரிப்போர்ட். ஓகேங்களா?
டெத் ரிப்போர்ட் அப்படின்றது இந்த டேட்டா வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாதுடா, அன்பிரிடிக்டபிளா இருக்கு, இழுப்பறியா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது எல்லாமே டெத் ரிப்போர்ட். ஓகேங்களா? போஸ்ட் மார்டம் ரிப்போர்ட்ன்றது இப்படி நடந்திருக்கு, அது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு யூகிக்கிறதுக்கான டேட்டா வேணும் நம்மளுக்கு. ஆனா இப்ப அங்க இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டலி எமோஷனல் போயிட்டதுனால எந்த பக்கம் வேணா கர்வ் வந்து திரும்பலாம் அப்படின்றது உண்மை. அதே மாதிரி எமோஷனல் எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னா, ஓட்டு மிஷின்ல லைன்ல நிற்கும் போது ஒரு டிசிஷனும், அங்க அங்க டிஸ்கஷன் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த இடத்துல ஒரு டிசிஷனும், ஓட்டு அழுத்துறாங்க தெரியுமா, அப்போ ஒரு டிசிஷனும் எடுப்பாங்க மக்கள். ஸோ லாஸ்டா ஓட்டு போடுறப்போ உங்களோட ஃபேவரிசமும் இங்க ஃபெயில் ஆகலாம், உங்க எதிர்ப்பு இங்க பாஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதை வச்சு நான் பார்க்கும்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லும் போது, இங்க இருக்க கருத்து கணிப்பு எதுவுமே நம்ப மாட்டேன். சோஷியல் மீடியால வர எதுவுமே நான் நம்ப மாட்டேன், அன்லெஸ் ஆர் அன்டில் மக்கள் சொல்ற வரைக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வாட்டி எந்த அளவுக்கு அன்பிரிடிக்டபிளா இருக்கு அப்படின்னா, 18ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்க டிசைடர்ஸ். நான் மறுபடியும் சொல்றேன், இவங்க யார் மெஜாரிட்டி போட போறாங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க. அது வந்து உண்மை. சரிங்களா? ஸோ இந்த வாட்டி அதிகமா இருக்குன்ற பட்சத்துல இது அப்படியே நீங்க இன்னொரு கணத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் ஒரு வீட்டுல 3 பேர் இருந்தாங்கன்னா 3 பேருமே சேர்ந்து ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா இப்போ 3 பேருமே வேற வேற ஒருத்தருக்கு ஓட்டு போற அளவுக்கு டிப்ளமேட்டிக் திங்கிங் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ அதுதான் மேட்ரு. இப்போ அந்த டிப்ளமேட்டிக் திங்கிங் வந்ததுனால இப்போ யாருக்கு என்ன ஓட்டு உடைய போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப குரூஷியல். சரிங்களா? இதுல படிச்சவங்க அதிகம். சரிங்களா? அதே மாதிரி வந்து ஒரு தலைவரை எப்படி சூஸ் பண்ணுன்ற அறிவு ரொம்ப அதிகம். சித்தாந்தத்தை நம்பாத ஒரு விஷயங்கள் இங்க இருக்கு. சரிங்களா? அதாவது அவர் யாரு, இவர் யாரு, இவரோட பாஸ் ஹிஸ்டரி யாருன்றது இல்லாம, எனக்கு கட்சியை பொறுத்த வரைக்கும் நீ எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, அவர் தலைவர் யாருன்னு தெரியும், நான் ஓட்டு போட போறேன். அவ்வளவு. அந்த மாதிரியான மக்கள் மட்டும் தான் இங்க இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த 18 40 வயசு நான் அங்க எடுத்த கணக்கெடுப்புல எப்படி இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 90% பேருக்கு அவங்களோட தொகுதியில் நிக்கிற எம்எல்ஏ பேரே தெரியல. ஓகேங்களா? யாரு கேட்டாலுமே சிஎம் கேண்டிடேட் பேரை சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கட்சியில இருக்க யாரு ஜெயிச்சாங்க சிஎம் ஆகலான்றவங்களோ அவங்களோட தலைவர் பேர் மட்டும் தான் தெரியுதே தவிர, இவங்க தெரியல, எம்எல்ஏ பேரே தெரியல ஆக்சுவலி அவங்க யார் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருக்கு டிசைடர்ஸ்லேயே. ஸோ எந்த அளவுக்கான ஒரு எமோஷனல் திங்கிங் வந்துருச்சுன்றத பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? மீதி இருக்காங்க தெரியுமா, 50ல இருந்து 80 வயசு இருக்க வாக்கு வித்தியாசங்கள், இவங்க டிசைட் பண்ண போறது கிடையாது, இவங்க சப்போர்ட் தான் பண்ண போறாங்க. அதாவது இவங்க யாருக்கு மெஜாரிட்டி ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கு இவங்க கொஞ்சம் ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணா அவங்க ஜெயிக்க போறாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், இது எல்லாமே இப்போ எமோஷனல் கர்வ்ல தான் இருக்கு. ஸோ இவங்க வந்துருவாங்கன்னு நிச்சயமும் கிடையாது, அவங்க வரமாட்டாங்கன்ற கட்டாயமும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், எந்த அளவுக்கு எமோஷனல் இருக்கு அப்படின்னா, இந்த வாட்டி உங்களால் எக்ஸிட் போலவும் நம்ப முடியாது. எக்ஸிட் போல் அப்படின்றது நீங்க ஓட்டு போட்டு வெளில வருவீங்க தெரியுமா, வெளில வரப்போ உங்ககிட்ட மைக்கில் வச்சு கேட்பாங்க, யாருக்கு ஓட்டு போடுங்க, யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்க. இதுக்கு தனியாக நிறுவனங்களும் இருக்கு. சரிங்களா? இதோட எக்ஸிட் போல உங்களால் நம்ப முடியாது. ஓகேங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட சொல்ல போனா அப்படின்னா, ஓட்டு ரிலீஸ் ஆகிற வரைக்குமே யாருக்கு யார் ஓட்டு போட்டாங்கன்னு தெரிய போறது கிடையாது. எலெக்ஷன் ரிசல்ட் முடியும் போது தான் யார் ஜெயிச்சாங்கன்ற ரிசல்ட் வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இருக்கிற மொத்த ஸ்டேட்டுமே, சவுத்துல இருக்க மொத்த ஸ்டேட்டுமே இப்போ இந்த ஒரு எலெக்ஷனுக்காக திரும்பி பார்த்துருக்கு. அவங்க கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், யார் எல்லாருமே இந்த ஒரு எலெக்ஷன் தான் ரொம்ப கேர் பண்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு யார் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு. இது செம்ம லேர்னிங் கர்வா இருக்கும், செம்ம எமோஷனல் கர்வா இருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னா, இதுல யார் ஃபர்ஸ்ட் 3 இடத்துல வர போறாங்களோ அவங்க தான் அடுத்த 15 வருஷத்துக்கான ஆட்சி பிடிப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் 3 இடம் சென்ஸ். இப்போ ஏபிசின்னு 3 கட்சி இருக்கு அப்படின்னா, இவங்க 3 பேருக்குள்ளதான் அடுத்த 15 நிமிஷத்துக்கு போட்டியாவே இருக்கும். நீ வருவியா, நான் வருவியா, ஓட்ட உடைக்கிறதா இருக்கட்டும், ஓட்ட சேர்க்கிறதா இருக்கட்டும், இது 3 தான் இருக்கும். கூட்டணிகளா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஏபிசிக்குள்ளே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, இது ரொம்ப டிஃபிங். அடுத்த 15 வருஷத்துக்கு நீங்க ஆட்சியில இருக்க போறீங்க, இல்லைன்னா கட்சி சம்மந்தப்பட்டு பேசணும்னாலே இந்த 3 இடத்துக்கு வந்துடணும் நீங்க. இல்லைன்னா கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது அடுத்த எலெக்ஷன்ஸ்ல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ஜென்ரேஷனா படுது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா, காசுக்கு வந்துட்டு ஓட்டு வாங்காது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற டிசைடர்ஸும் இங்கே தான் இருக்காங்க. அதாவது நான் காசே வாங்கினாலும், சும்மா சொல்றேன், காசே வாங்கினாலும் எனக்கு பிடிச்ச கட்சி தான் நான் போட போறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. கரப்ஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு பொலைட்டா சொல்ற ஜென்ரேஷன் இதாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதிர்ப்பலைகள் நிறைய வந்து பார்க்க முடியும் நிறைய இடங்கள்ல. சரிங்களா? ஸோ எப்படி இருக்கணும்ன்றது சுத்தமா வந்து ப்ரெடிக்ஷனே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மீடியால போட்டிருக்கிறது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான். எந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா, நாங்க தான் ஜெயிக்க போறோம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க தான் வந்து அதில் ஓட்டு போட போறீங்க, நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணாது, இவங்களே போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் வெயிட் பண்ணுங்க. இது டோட்டலா வந்து ஒரு ஆட் பர்பஸ் தான். உங்களுக்கு அது பிடிச்ச கட்சி போட்ட ஆடா இருக்கட்டும், பிடிக்காத கட்சிகள் போட்ட ஆடா இருக்கட்டும், எல்லாமே ஆட் பர்பஸ் தான். நீங்க டிசைட் பண்ண போறது தான் ஓட்டா இருக்கும். ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட் அந்த கர்வ் வச்சு பாக்குறப்போ இது ரொம்ப புதுசு. அதே மாதிரி அப்ப எக்ஸ்பர்ட்ஸே இல்லையா, அப்ப சொல்றது தப்பு கிடையாது. அவங்களே ரொம்ப கஷ்டம் தான் படுறாங்க. ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்கு. சாம்பிள்ஸே கிட்டத்தட்ட 2 லட்சம் தான் கலெக்ட் பண்ணுவாங்க மக்கள் கிட்ட. இந்த வாட்டி 5 லட்சம் 6 லட்சம் கலெக்ட் பண்ணி நமக்கு டிசைட் ஃபேக்டர்ஸ் தெரியல. ஏன்னா சாம்பிள் எப்படி பிரியுது அப்படின்னா, ஒரு காலத்துல ஏ பி இருக்கும், இங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இப்ப எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னே தெரியல.
ஸோ இப்போ இப்படி ஆடுறதுனால ஆகுதுன்னா இப்போ ஏபிசி வச்சுக்கோங்களேன், ஒரு வெண்டைகிராம் போட்டு வச்சுக்கோங்களேன். இந்த ஏன்ற பாதி ஓட்டு இங்கே இருக்கு, பீன்ற பாதி ஓட்டு இங்கே இருக்கு, சீன்ற பாதி ஓட்டு இருக்கு. அப்போ சென்ட்ரலுக்கு வந்து டிசைடர்ஸ் ஆகிறாங்க மறுபடியும். ஸோ இது வந்து ரொம்ப அன்பிரிடிக்டபிளா இருக்கும். ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தெளிவாயிடும். அதுக்கப்புறம் வர எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் வச்சு அடுத்தது ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இப்போதைக்கு ரொம்ப கஷ்டம் தான். நான் ரெக்வஸ்ட் பண்றது ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து ஓட்டு போட போங்க. நீங்க நோட்டாக்கே போட்டாலும் பரவாயில்ல, நான் வேஸ்ட் பண்ணாதீங்க, சும்மா சொல்றேன். நோட்டாக்கே போட்டாலும் பரவாயில்ல, போங்க. ஒரு பூத்துக்கு 900 ஓட்டு கணக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க ஏரியாவில் இருக்க ஒரு பூத்துல அதுல ஒரு 800 ஓட்டு விழுந்துருச்சு, 100 ஓட்டு உள்ள அப்படின்னா அது கள்ள ஓட்டா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ தயவு செஞ்சு போங்க. அதே மாதிரி நீங்க எந்த கட்சிகளா இருந்தாலும் சரி, நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா பூத் ஏஜென்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்க வைங்க. ஏன்னா இந்த வாட்டி எஸ்ஐஆரும் வந்திருக்கு. இது வந்ததுல இருந்து இன்னும் அன்பிரிடிக்டபிளா இருக்கு. என்னன்னா நிறைய ஓட்டை வந்து கழிச்சு கட்டிட்டாங்க. இப்போ ஒரு 70,000 ஓட்டு ஒரு இடத்துல உழுது அப்படின்னா அது 10,000 ஓட்டு காலி. ஸோ இந்த வாட்டி ப்ரெடிக்ஷனும் பாஸ்ட் டேட்டா வச்சு பண்ண முடியாது, கரண்ட் சாம்பிள்ஸ் வச்சு தான் பண்ணணும். அது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி டர்ன் ஓவர் ஆக போகுது, எப்படிப்பட்ட எலெக்ஷனாக இருக்கும் சொல்லி நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ தயவுசெய்து எல்லாம் ஓட்டு போட போங்க, போக மட்டும் இருந்துறாதீங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம பெரிய ஒரு கட்சி பேசுகிற சேனல்லாம் கிடையாது. நம்ம ஒரு டேட்டா அனலிஸ்ட், பிசினஸ் பற்றி நிறைய பேசுவோம், ஷேர் மார்க்கெட் அதை பற்றி நிறைய பேசுவோம். ஸோ வாழ்க்கைக்கு தேவையான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய பேசுவோம். சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் பேர் வந்து பிரதீஷ், என் சேனல் பேர் வந்து பிரதீஷ் என்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே எனக்கு பயங்கர வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.